நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார். எப்படி ஒரு மனிதனுக்கும் கைரேகை மாறுபடுகிறதோ அதே மாதிரி கண்களில் உள்ள ரேகையும் மாறுபடும் சொல்லியிருக்காங்க சார். அப்போ அதே போல தான் ஒரு ஜாதக அமைப்பும் இன்னொரு ஜாதக நபருக்கு ஒத்து வராது. உங்களுடைய ஜாதக அமைப்பு இன்னொரு ஜாதக அமைப்பில் இருக்காது சார். அப்போ இந்த ஜாதக அமைப்பில் இப்படி தான் கிரகங்கள் அமைய வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி. லக்னாதிபதி எப்படி இருக்கணும், ராசி அதிபதி எப்படி இருக்கணும், மற்ற கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வாங்கி வந்த வரத்தின் படி தான் சார் அமையும். அப்போ அந்த கர்மா தான் சார். என்ன கர்மா செய்து வந்திருக்கோ அதற்கேற்ற ஜாதக அமைப்பு சார். கர்மான்றமே. கர்மானா என்ன சார்? ஔவையார்கிட்ட கேட்டால் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையன்னுவாங்க. நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும் சொல்லுவாங்க. அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாருனாக்கா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்ன்றார். நீங்கள் என்ன செய்தாலும் அந்த ஊழ்வினை உங்களை விடவே விடாது சார். நல்லது செய்யணும், நல்லது செயல்கள் மூலமாக உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த கிரகங்கள் அமைவு பெறும் சார். அப்போ பல கோடி பிறவிகளில் செய்த கர்மாவின் செயல்களால் விளைவது தான் கர்மா செயல்கள். அறம் சார்ந்த வாழ்க்கையை எவர் வாழ்கிறாரோ அவருக்கு கர்மா கண்டிப்பாக குறையும். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு திரும்பி வரும் சார். அவ்வளவுதான் சார் கர்மான்றது. கர்ம வினைகளை மொத்தமாக எந்த பிறவியில் கழித்து விட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக முடியும் சார். எந்த பிறவியில் தெரியுங்களா கழிக்க முடியும்? மனித பிறவியால் மட்டுமே கர்மாவை கழிக்க முடியும். வேற எந்த பிறவியாலும் கர்மாவை கழிக்கவே முடியாது சார். அதனால தான் மனித பிறவி உயர்ந்த பிறவி. இந்த மனித பிறவியில் நீங்கள் போன பிறவியில் செய்த கர்மாவின் படித்தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் மூலமாக உங்களுடைய செயல்கள் எண்ணங்களே நிர்ணயிக்கப்படும் சார். எந்த ஒரு மனிதன் இந்த மனித பிறவியில் அவனை கடவுளிடம் மொத்தமாக சரணாகதியுடன் கூடிய பக்தி ஏற்படுதோ அந்த மனிதனுக்கு கர்மா குறையும் சார். கடவுள்கிட்ட போயிடணும். போயிட்டு சரணாகதி, நீ தான் கடவுளே, எல்லாம் தெய்வமே நீதான், அனைத்தும் நீயே, என் சிந்தை செயல் சொல் அனைத்தும் நீயாக வேண்டும். நீ நான் என்ற பேதம் வேண்டாம். நீ நானாகவும் நான் நீயாகவும் மாற வேண்டும். இதனை கடவுளே தெய்வமே உங்களைத்தான் நினைத்து நான் இதை வழிபடுகிறேன். நீங்கள் இதற்கு எனக்கு ஆசி வழங்க வேண்டும் தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைந்துடும் சார். சரி சார், சரணாகதி அடைந்துட்டால் மட்டும் போதுமா? பக்தி மட்டும் இருந்துட்டால் போதுமா என்றால் கண்டிப்பாக போதும். அதற்கடுத்து நீங்கள் கடவுளிடம் சரணாகதி அடைந்து விட்டாலே நீங்கள் பாவத்தை செய்ய மாட்டீர்கள் சார். அதற்கடுத்து மிகப்பெரிய அளவில் கர்மா குறைத்து அன்னதானம். அன்னதானம் மூலமாக மிகப்பெரிய அளவில் கர்ம வினை குறையும் சார். அன்னதானம் செய்தால் மிகப்பெரிய புண்ணியம் சேர வேண்டும் என்று நினைத்து செய்யவே கூடாது அன்னதானத்தை. எல்லாம் இறைவன் செயலால் தான் இது நடக்கிறது, என்னால் எதுவும் கிடையாது என்று நினைத்துத்தான் அன்னதானம் செய்யணும். ஜீவ காருண்யம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் சார். இதில் எந்த உயிரையும் எந்த மனித மனத அளவில் கூட நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. தாய் தந்தையரை கண்டிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்தந்த இப்போ நான் சொல்லக்கூடிய வழிகள் எல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கெட்ட கர்மா குறைந்து நல்ல கர்மா உயர்ந்து விடும் சார். உங்களை பெற்ற தாய் தந்தையரை கவனித்துக் கொள்வது, பறவைகளுக்கு உணவு கொடுக்கணும், விலங்குகளுக்கு அதாவது தெருநாய்கள் போன்ற விலங்குகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், பசுக்களுக்கு உணவு கொடுக்கணும். மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நோயாளி இருப்பாங்க. அந்த நோயாளிகளுக்காக வேண்டிக் கொள்ளணும். இவர் பூரண குணம் அடைந்து சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், இவர்களுக்கு நல்ல செயல்கள் நல்ல சிந்தனைகள் ஏற்பட வேண்டும் சொல்லணும். அது மட்டும் இல்லை, அந்த நோயாளிகளுக்கு உணவு கொடுக்கணும் சார். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு திதி கண்டிப்பாக கொடுக்கணும் சார். நீங்கள் இதை மறக்கவே கூடாது. முன்னோர்கள் சாபம் சாதாரண சாபம்னு நினைக்காதீங்க, மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுத்துரும். இப்படி உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது, நல்ல விஷயங்கள் எது, கெட்ட செயல்கள் எதுன்றது உங்களுக்கே தெரியும் சார். இவற்றையெல்லாம் செய்தால் கர்ம வினை நிச்சயமாக வெகு எளிதாக குறையும் என்பது எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம். அப்போ அந்த கர்ம வினை
அந்த கர்மஸ்தானம் சொல்லுவோம். இதில் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம் சொல்லுவோம். அந்த கர்மஸ்தானம் நீங்கள் போன பிறவியில் செய்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய தொழில் வரவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய இடம் தான் சார் கர்மஸ்தானம் வச்சா. அதுக்கு பேர் கர்மானா என்ன? செயல். உங்கள் செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி அந்த 10ஆம் இடம் தான் உங்களுக்கு நிர்ணயிக்கும். அப்போ அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 6ஆம் இடம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம் நிர்ணயித்தான். அப்போ 6ஆம் இடம் ஒருவருக்கு வலுப்பெற்றிருந்தா கண்டிப்பாக இவர்கள் என்ன பண்ணணும்? வேலைக்கு தான் போக வேண்டும். அப்போ 2ஆம் இடம் உங்களுடைய தன வரவுகளை சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய வாக்கை பற்றி சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய பேச்சை பற்றி சொல்லக்கூடிய இடம், உங்களை கல்வியை பற்றி சொல்லக்கூடிய இடம், குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம் இல்லையா? அப்போ இந்த 2ஆம் இடம் லக்னாதிபதி நன்றாக இருந்து அட்லீஸ்ட் ஒரு நட்பு லெவல்லையாவது இருக்கணும் சார். லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற மிக சிறப்பு. அப்போ லக்னாதிபதி ஓரளவு நட்பு ரீதியிலாவது இருந்து 2ஆம் வீட்டு அதிபதி சொல்கிறோம் இல்லையா, 2ஆம் வீட்டு தனஸ்தானாதிபதி பணபர ஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருக்கணும். அல்லது 10ஆம் வீடு 2ஆம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தா இவர்கள் எல்லாம் சுய தொழில் செய்தால் மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிப்பாங்க சார். சார் சுய தொழிலில் கண்டிப்பாக பேச்சு நல்லா இருக்கணும் சார். பேச்சு நன்றாக இருந்தால் தான் தொழில் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாருன்னு இங்கே இன்னும் சிறப்பு. லக்னாதிபதி ஒரு நட்பு ரீதியாக இருந்து அந்த 10ஆம் இடத்தை குரு பார்வை பெற்று 10ஆம் வீட்டு 2ஆம் வீட்டிலேயோ 2ஆம் வீட்டு 10ஆம் வீட்டிலேயோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சுய தொழிலுக்கு போனோம். நீங்கள் எல்லாம் தொழில் செய்து மிகப்பெரிய அளவில் வளர்வீர்கள். ஆனால் லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருந்தால் கவனமுடன் இருக்கும், தொழில் செய்யக்கூடாது. அதற்கு அடுத்து பாருங்க, அந்த 2ஆம் வீட்டதிபதி 6ஆம் வீட்டதிபதியுடன் தொடர்பு பெற்றிருக்குன்னு வைங்க, அல்லது 6ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டதிபதியுடன் தொடர்பு பெற்றிருந்தால் இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வேலைக்குத்தான் செல்ல வேண்டும். 6ஆம் வீட்டை 2ஆம் வீட்டில் போய் அமர்ந்தோ அல்லது 2ஆம் வீட்டை 6ஆம் வீட்டுடன் தொடர்பு பெற்றோ இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் தொழில் செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் கடன் ஏற்படுத்திவிடும் சார். நீங்கள் இந்த 6ம் 2ம் 6ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் வீட்டையும் தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு சென்றால் மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பீர்கள் சார். நல்ல போஸ்டிங் கிடைக்கும், நல்ல ஒரு அதிகார பதவி கிடைக்கும். ஆனால் இதில் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்குமே லக்னாதிபதி அட்லீஸ்ட் நட்பு என்ற ரீதியிலாவது இருக்கட்டும் சார். நட்புக்கு கீழே பகை நீச்சம் பெறவே கூடாது லக்னாதிபதி. அப்போ ஒரு சுய தொழில் ஒருவர் ஆரம்பிக்க போகிறார் என்றால் கண்டிப்பாக லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மிக சிறப்பு. அதில் 2ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை தொடர்பு பெற்றிருந்தால் தொழிலில் மிகப்பெரிய அளவில் வளருவார்னு அர்த்தம். 10ஆம் வீட்டை குருவும் பார்த்தால் இன்னும் சிறப்பு. 6ஆம் வீட்டை 2ஆம் வீட்டை தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக வேலைக்குத்தான் செல்ல வேண்டும், தொழில் செய்யவே கூடாது. தொழில் செய்தால் கடனை ஏற்படுத்தி உங்களை திக்குமுக்காட செய்திடும் சார். யார் தொழில் செய்யணும், யார் வேலைக்கு போகணும்னு எழுதப்பட்ட விதி இருக்குது சார். இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மேஷ லக்னம்னு வைங்க. மேஷ லக்னத்திற்கு 2ஆம் வீட்டதிபதியாக சுக்கிரன் வருவார், 10ஆம் வீட்டதிபதியாக சனி பகவான் வருவார். அப்போ அந்த சனி பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து இருந்தாலோ அல்லது அந்த 2ஆம் வீட்டை சுக்கிரன் 10ஆம் வீட்டில் சனி பகவானுடன் சேர்ந்து அமர்ந்து இருந்தாலும் கண்டிப்பாக தொழில் செய்யலாம். இதில் லக்னாதிபதியினுடைய நிலையை பொறுத்து நாம் முடிவு பண்ணிக்கலாம். இதே இந்த மேஷ லக்னத்திற்கு 2ஆம் வீட்டதிபதி புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்காருன்னு வைங்க. புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருந்தால் இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வேலைக்குத்தான் சார் போக வேண்டும். இவங்கெல்லாம் போயிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்கன்னா டோட்டலாக லாஸ் ஆகும். 6ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டதிபதி எந்த விதத்தில் தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக பிஸ்னஸ் போகவே கூடாது. அதற்கடுத்து நீங்கள் ரிஷப லக்னம்னு வைங்க. ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் இடம் அதே சனி பகவான் வருவார், 2ஆம் வீட்டு அதிபதியாக புதன் வருவார் இல்லையா? அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் போய் கும்பராசியில் சனி பகவானுடன் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் இருந்தால் தொழில் செய்யலாம், லக்னாதிபதியினுடைய நிலையை பொறுத்து. அப்போது இந்த 10ஆம் வீட்டை சனி பகவான் புதன் வீட்டில் இருந்தால் தாராளமாக தொழில் செய்யலாம். லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அதற்கடுத்து அதே இந்த 2ஆம் வீட்டை புதன் போயிட்டு
6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலா ராசியில் போய் அமர்ந்திருக்காருன்னு வைங்க. புதனும் சுக்கிரனும் சேர்ந்து துலா ராசியில் அமர்ந்திருந்தால் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பார் இல்லையா? அப்போ 6ஆம் வீடு பலம் பெற்று இருக்க சொல்ல இவரெல்லாம் கண்டிப்பாக வந்து தொழில் செய்யவே கூடாது, பிஸ்னஸ் பண்ணவே கூடாது சார். இவர்கள்லாம் வேலைக்கு சென்றால் மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க. அதற்கடுத்து நீங்கள் மிதுன ராசியாக இருந்தீங்கள் என்க. நீங்கள் மிதுன லக்னமாக இருந்து 2ஆம் வீட்டதிபதி சந்திரன், 10ஆம் வீட்டதிபதி அந்த குரு வருவார். அப்போ சந்திரனும் குருவும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது குரு சந்திரனை பார்த்தாலோ இவர்கள்லாம் தொழில் செய்யலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், அந்த சந்திரன் போயிட்டு ரிஷப ராசியில் அமர்ந்திருந்தால், மிதுன லக்னமாக இருந்து 2ஆம் வீட்டதிபதி 12இல் போய் அமர்ந்திருந்தால் தொழில் செய்யவே கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அப்போ 2ஆம் வீட்டதிபதி 6ஆம் வீட்டதிபதியுடன் சம்பந்தம் பெற்றிருந்தால், செவ்வாயுடன் சம்பந்தம் பெற்றிருந்தால் இவர்கள் வேலைக்கு தான் செல்ல வேண்டும் சார். அப்போ இதே மாதிரி ஒரு லக்னத்துக்கும் பார்க்க சொல்ல 2ஆம் வீட்டதிபதி 10ஆம் வீட்டதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக தொழில் தான் செய்யணும். இவர்களெல்லாம் யார் தொழில் செய்யணும், யாருக்கு வேலைக்கு போகணுன்றது இப்போ சொன்னேன் பாருங்கள். இந்த ரூலை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும் சார். இந்த விதத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் 2ஆம் வீட்டதிபதி 10ஆம் வீட்டதிபதியுடன் தொடர்பு பெற்றிருக்கா பாருங்கள். அப்படி தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சுய தொழில் செய்யலாம். இருந்தாலும் உங்களுடைய லக்னாதிபதியினுடைய நிலையை பொறுத்து தான் நீங்கள் தொழில் செய்ய வேண்டுமா, வேலைக்கு செல்ல வேண்டுமா என்று பார்க்க வேண்டும். 10ஆம் வீட்டு அதிபதியுடன் 6ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்றிருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடாது சார். அதெல்லாம் நிறைய நிலைப்பாடுகள் இருக்குது. ஆனால் இந்த விதத்தில் எல்லாருக்குமே அப்படியே அமையாது இல்லையா சார். எனக்கு 10ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் போய் அமர்ந்து இருக்குது சார்னாக்கா நான் தொழில் செய்யலாம்னு கேட்டால் எப்படி தொழில் செஞ்ச முன்னேற முடியும்? தொழில் செஞ்ச வீழ்ச்சி தான் கொடுக்கும், மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும். 10ஆம் வீட்டதிபதி 6ஆம் வீட்டதிபதியுடன் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்யவே கூடாது. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.